வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். நேற்று வேலூரில் நடந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் டிவிகே விஜய் சார் வழக்கம் போல பேசினார். நிறைய வாக்குறுதிகள் தந்தார். கூடவே ஒரு குட்டி கதையும் சொன்னார். விஜய் சாரோட பேச்சு டிவிகே தொண்டர்களுக்கு உயிர் மூச்சு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எமோஷனலாகவும் கிண்டலாகவும் இருந்துச்சு. அதை பார்த்த பிறகு விஜய் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் போல இருக்கு. அந்த கேள்விக்கு காரணம் அவர் கொடுத்த வாக்குறுதிகளில் ஒன்றே மட்டும் ரொம்பவும் ஸ்பெஷலாக இருந்துச்சு. அதாவது இந்த தேர்தலில் அமோகமாக ஜெயிச்சு ஆட்சியை பிடிச்சிடுவோங்கிற நம்பிக்கை மேலே அவர் வச்சிருக்கிற உறுதி தான் அந்த வாக்குறுதிக்கு காரணம்னு நாம் எடுத்துக்கலாம். அது தப்பில்லை, ஏன்னா நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆனால் எதுவாக இருந்தாலும் வழிமுறைகள்னு ஒன்று இருக்குமே. அதே மாதிரி முன்னெல்லாம் டிவிகே டிஎம்கே இது ரெண்டுக்கும் மட்டும்தான் போட்டின்னுவார். ஆனால் இப்போ இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் நடக்கிற போட்டி இல்லை, இந்த விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போட்டின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி இது 5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தேர்தல் இல்லை, 50 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிற தேர்தல்னு வேற சொல்கிறாரு. அவங்க தொண்டர்களும் அவர் பேசுறது எல்லாம் ரொம்பவே ரசித்து விசிலடித்து கைத்தட்டி சந்தோஷத்தில் உற்சாகமாயிட்டாங்க. அதெல்லாம் சரி, அவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி தான் நம்ம கேள்விக்கு காரணம்னு சொன்னேன்ல. அப்போ மற்ற வாக்குறுதி எல்லாம் என்னன்னு கேட்குறீங்களா? அட அதை விடுங்க பாஸ். அந்த ஒரு வாக்குறுதி என்னன்னா இதுதான். இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். பொதுவா தேர்தலுக்கு முன்னாடி தான் அரசியல் கட்சி தலைவருங்க நகரமா இருந்தாலும் சரி, கிராமமா இருந்தாலும் சரி, மலை கிராமமா இருந்தாலும் சரி, அங்க போய் மக்களை சந்திப்பாங்க. அந்த வகையில தான் தமிழ்நாடு முதல்வரும் திமுக தலைவருமான ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நாம் தமிழர் கட்சி சீமான், தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதான்னு மற்ற அரசியல் கட்சி தலைவருங்க எல்லோருமே தேர்தலுக்கு முன்னாடி மக்களை சந்திக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசுறாங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் கூட ஒரு படி மேலே போய் கடல் மாநாடு, மரம் மாநாடு, காடு மாநாடெல்லாம் நடத்தியிருக்கார் சார். அதுதான் ஜனநாயகம், அதுதான் தமிழக அரசியல் மரபும் கூட. அப்போதான் மக்களோட வாழ்வாதாரம், அவங்களோட பிரச்சனை என்னன்னு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஆட்சி அமைஞ்சதும் அதற்கான தீர்வுகளைக்கான நடவடிக்கைகள் எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் என்ன சார் சொன்னீங்க? டிவிகே ஆட்சி அமைஞ்ச பிறகு ஒவ்வொரு கிராமமாக வந்து எனது சொந்தங்களான மக்களை நேரில் சந்திக்கிறேன்னு புதுமையானது ஒரு வாக்குறுதியை கொடுத்தீங்க. இதுதான் இதுவரை எந்த அரசியல் கட்சி தலைவரும் தராத வரலாற்று சிறப்பு மிக்க வாக்குறுதின்னு ஜனங்க கிண்டல் பண்ணுற நிலையை ஏற்படுத்திட்டீங்களே விஜய் சார். அப்போ அது வரைக்கும் QR கோடு அனுமதி அட்டையிலையும் ஆன்லைன்லையும் தான் அவர் மக்களை சந்திப்பாரான்னு கேட்குறாங்க சார். இதெல்லாம் எப்படி? அதுக்கு என்ன சார் பதில் சொல்வீங்க? சரி, அது போகட்டும், விடுங்க. எனக்கு எதிராக செய்யும் ஒவ்வொரு செயலும் மக்களுக்கு எதிரான செயல். இந்த விஜயும் மக்களும் வேற இல்லை, ரத்தமும் சதையும் உயிரும் உடலும் மாதிரி ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்கவே முடியாதுன்னு எமோஷனலாக பேசுனீங்க. ஆனால் என்ன, மண்டை மேலே இருந்த கொண்டை மறந்துட்டீங்க சார். மக்கள் ஆதரவுன்னு அப்பப்போ நீங்கள் சார்ஜ் பண்ணாலும் உங்களோட மக்கள் சந்திப்புகளில் QR கோடு பர்மிஷன் உள்ளவங்களை மட்டும்தான் அனுமதிக்கிறீங்க. நேற்று நடந்த மக்கள் சந்திப்பில் கூட 4900 பேருக்கு தான் அனுமதி கொடுத்துருக்கீங்க. இது எந்த வகை மக்கள் சந்திப்பு சார்? சாரி சார், உங்களை கஷ்டப்படுத்தணும்லாம் இதை கேட்கல. உங்கள் மேலே மக்கள் வச்சிருக்கிற அன்பை ஏன் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் சுருக்கிட்டுறீங்க? உங்கள் தொண்டர்களை முழுமையான அரசியல் தொண்டர்களாக மாற்றி 1,00,000 பேர் வந்தாலும் அவங்க பாதுகாப்பாக நிம்மதியாக வந்து போகிற ஒரு நல்ல சூழலை ஒரு நல்ல தலைவனாக நீங்கள் ஏன் உருவாக்கக்கூடாது? அந்த ஒரு நல்ல சூழல் இல்லாததால் தான் கரூர் மாதிரி அசம்பாவிதம் மறுபடியும் நடந்துடக்கூடாதுன்னு தமிழ்நாடு அரசும் போலீஸும் உங்களுக்காக கஷ்டப்படுறாங்க. அதுதானே சார் நிதர்சனமான நிலை. ஆனால் அதை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு மீட்டிங் நடத்த நாங்கள் கேட்குற இடத்த தராமல் தொல்லை பண்ணுறதா சொல்கிறீங்க. இதில் வேற முன்னெல்லாம் ஸ்கூல் பப்ளிக் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் அவுட் ஆகுற மாதிரி உங்கள் எமோஷனலான கிண்டலான அந்த பேச்சோட ஸ்கிரிப்ட் பேப்பர் காப்பி அவுட் ஆகி சோஷியல் மீடியாவில் சுற்றி வருது. இது முதல் முறையில் சார், 2வது முறை. ஆமாம், அதை நம்ம மக்கள் எல்லாம் பார்த்துட்டு அஜித் நடித்த வில்லன் படம் சீனில் காமெடி நடிகர் கருணாஸ் போலீஸார் நடிக்கும் பைல்வான் ரங்கநாதனிடம் இதுதான் உங்கள் டக்கா சார்னு கேட்பார். அந்த மாதிரி உங்களோட மக்களுக்கான அரசியல் இவ்வளவுதானா சார்னு உங்ககிட்ட கேட்குற நிலையும் வந்துடுச்சு. போங்க சார், நீங்கள் இன்னும் முழு அரசியல்வாதியாகவும் மாறல, உங்கள் ரசிகர்கள் இன்னும் முழு தொண்டர்களாகவும் மாறல. இப்படி இருந்தால் நீங்கள் சொன்ன குட்டி கதையில் வர்ற மாதிரி தமிழக அரசியல் களம் முரட்டு காலியாக இருக்காது சார். அது இன்னும் அதை விட பெருசாக பிரம்மாண்டமான டைனோசர் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நீங்கள் சொன்ன அந்த குட்டி கதையிலையும் லாஜிக்கே இல்லை சார். அடுத்த குட்டி கதையாவது நல்ல ரைட்டரிடம் எழுதி வாங்குங்க. எப்படித்தான் சமாளிக்க போகிறீங்களோ. உங்களோட அந்த ஸ்பெஷல் வாக்குறுதி நிறைவேற ஆல் தி பெஸ்ட் சார். நன்றி, வணக்கம்.